வணக்கம், நான் உங்கள் ஃபினிக்ஸ் இந்தியா சதீஷ். வேர்ல்டையே அதிர வச்சிருக்காங்க எல் சல்வடார் நாடு. பிட்காயினோட முதல் பேங்க அதிகாரப்பூர்வமா லான்ச் பண்ணிருக்காங்க. வேர்ல்டு ஃபுல்லாவே கிரிப்டோ கரன்சியா பல நாடுகள் அக்செப்ட் பண்ணிருக்காங்க, பிட்காயின் அக்செப்ட் பண்ணிருக்காங்க. ஆனா இந்தியால இன்னும் அக்செப்ட் பண்ணல. ஆனாலும் கிரிப்டோ கரன்சில பிட்காயின்ல நீங்க ஏர்ன் பண்றதுக்கு 30% டாக்ஸ் பே பண்ணிட்டு நீங்க சம்பாதிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? இப்போ எல் சல்வடார் நாடு முதல் முறையா கிரிப்டோ பிட்காயினுக்கான முதல் பேங்க லான்ச் பண்ணிருக்காங்க, அதிகாரப்பூர்வமா லான்ச் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே நம்ம பேங்க் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ற மாதிரி டெபாசிட்ஸ், லோன்ஸ், டிரான்சாக்ஷன் எல்லாமே இனி பிட்காயின்லயும் யூஎஸ்டியும் அதாவது அமெரிக்கன் டாலர்லயும் சேர்த்தே பண்ண முடியும். பிட்காயின்லயும் பண்ண முடியும், டாலர் இணைச்சு கூட பண்ண முடியும்னு சொல்லி அவங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. உண்மையிலே வேர்ல்டு வைடா இருக்கக்கூடிய கிரிப்டோ கரன்சி இன்வெஸ்டர்ஸ்க்கும் அதே மாதிரி பிட்காயின் இன்வெஸ்டர்ஸ்க்கும் மிகப்பெரிய செய்தி தான் சொல்லணும். ஏன் இதை நான் சொல்றேன்னா, இப்போ நம்ம ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னா நமக்கு ஆதார் கார்டுல இருந்து பான் கார்டுல இருந்து நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. இது இருந்தாதான் நம்மளால பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியும். சில பேங்க்ல இன்னைக்கும் நேரடியா போய் தான் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியும். சில பேங்க்ல ஆன்லைன்லயே பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கான வசதி கொடுத்திருக்காங்க. இப்போ லான்ச் பண்ணிருக்கக்கூடிய இந்த பிட்காயின் பேங்க்ல உங்களுக்கு இன்டர்நெட் இருந்தாலே போதும், உங்களால பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியும். எப்படி நாம இன்டர்நெட் பேங்கிங் யூஸ் பண்றோமோ அதே மாதிரி காலையில 9:30 மணில இருந்து மத்தியானம் 3:30 மணி வரைக்கும் அந்த மாதிரிப்பட்ட பேங்கிங் சிஸ்டம் இங்க கிடையாது. வாரத்துல 7 நாளும் 24 மணி நேரமும் உங்களால அக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ எல் சல்வடார் நாடு பிட்காயின்கான பேங்க் லான்ச் பண்ணதுனால உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளும் இதே மாதிரி பேங்கை ஓபன் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிட்காயின் மட்டும் இல்ல, ரிமைனிங் இருக்கக்கூடிய கிரிப்டோ கரன்சில கூட அவங்க பேங்க் ஓபன் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் டைவர்சிபிகேஷன் ஆக வாய்ப்பு உண்டு. எக்ஸிஸ்டிங் இருக்கக்கூடிய ஈக்விட்டியா இருக்கலாம், கோல்டா இருக்கலாம், சில்வரா இருக்கலாம், மற்ற கமாடிட்டிஸா இருக்கலாம், பாண்ட்ஸா இருக்கலாம். இதோட சேர்ந்து கிரிப்டோ மார்க்கெட் இன்னும் ஹியூஜா வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே இருக்கக்கூடிய பேங்கிங் ஜாப்ஸ் இருக்கு இல்லையா, அதே மாதிரி இந்த கிரிப்டோ கரன்சி பிட்காயின் ரிலேட்டடான ஜாப்ஸ் வந்து ஹியூஜா ரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நெகட்டிவ்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் வாலட்டிலிட்டி ஏற்கனவே பிட்காயின்ல கிரிப்டோ கரன்சில இருந்துட்டு இருக்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு டேட்டுக்கு நம்ம பார்க்கும்போது $1,15,000 ஒரு பிட்காயின் ட்ரேட் ஆகுதுங்க. டெய்லி 4-5% கிரிப்டோ மார்க்கெட்ல, அதுவும் ஸ்பெசிபிக்கா பிட்காயின்ல இருந்துட்டு இருக்கு. சில நாட்கள் தான் 1-2% இருக்கு. சோ இந்த வாலட்டிலிட்டி இன்வெஸ்டர்ஸ் எப்படி புரிஞ்சிக்க போறாங்கிறது முக்கியமான விஷயம். ஏற்கனவே இன்வெஸ்டர்ஸ்ல நிறைய பேருக்கு இந்த கிரிப்டோ கரன்சியும் பிட்காயினோட டெக்னாலஜி இன்னும் தெரியல. எந்த அளவுக்கு மக்களை ரீச் பண்ண போகுதுங்கிறது முக்கியமான விஷயம். எதுக்காக நான் சொல்றேன்னா, ஒரு டைம்ல யூபிஐ வரும்போது யாருமே அதை பயன்படுத்துறதுக்கு முன் வரல. நீங்க ஸ்கேன் பண்ணி பே பண்ணலாம்னு சொல்லி பேடிஎம் மூலமா இந்த ஸ்கேனிங் டெக்னாலஜி அதாவது யூபிஐ டெக்னாலஜி கொண்டு வரும்போது யாரும் முதல்ல அதுக்கு அடாப்ட் ஆகல. ஆனா இன்னைக்கு நிலைமை அப்படியா இருக்கு. ஒட்டு மொத்தமா இருக்கக்கூடிய மக்கள்ல பெருவாரியான மக்கள் பெருவாரியான செலவுகளை யூபிஐ பேமெண்ட் மூலமா, ஸ்கேன் மூலமா தான் பண்ணிட்டு இருக்காங்கிறது நடைமுறை. ஆனால் ஏற்கனவே நாம மெஷர் பண்ணக்கூடிய கம்பெனிகளுடைய ஸ்டாக்ஸ் இருக்கு இல்லையா, அதுவா இருக்கலாம், பாண்ட்ஸா இருக்கலாம், கமாடிட்டிஸ், கோல்டு, சில்வர், பிரெண்ட் குரூட் ஆயில், இந்த மாதிரிப்பட்ட கமாடிட்டிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நம்மளால மெஷர் பண்ண முடியும். ஒரு எக்கனாமிக் கிராஸ் வரும்போது அது எந்த அளவுக்கு போகுங்கிறது நம்மளால மெஷர் பண்ண முடியும். ஆனால் கிரிப்டோ கரன்சில, கிரிப்டோ டெக்னாலஜில இன்னும் நம்ம அதை மெஷர் பண்ண முடியாது. ஒரு எக்கனாமிக் கிராஸ் வந்துச்சுன்னா இந்த கிரிப்டோ பிட்காயின் எந்த அளவுக்கு தாக்கு பிடிக்குங்கிறது இன்னும் உறுதிப்படுத்தப்படாத ஒரு விஷயமா தான் இன்னும்